காலையில எந்திரிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 2 கைகளை வச்சு நம்ம கையை பார்ப்போம். இது ஏற்கனவே ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது முகம் கை கால் கழுவிட்டு நேரா வந்து பின் வாசலை திறந்து அதுக்கப்புறம் முன் வாசலை திறப்போம்னு சொல்லுவோம். இந்த முன் வாசலை திறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரணமா உள் கூட தான் இந்த முன் வாசல் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? நம்மளுடைய கதவுகள் 1-2 கதவா இருந்தா 2 கதவு இருக்கும், இல்லைன்னா உள்ள இருந்து திறப்போம். மேக்ஸிமம் பார்த்துட்டு நிறைய வீடுகள்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் காலை நேரங்களில் எந்திரிச்சு இந்த கதவை திறக்கிறது வழக்கமா இருப்பா. அப்போ முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு காலையில திறக்கும் பொழுது ஓம் வரலட்சுமி நமக வரலட்சுமி நமக வரலட்சுமி நமக வரலட்சுமி நமக வரலட்சுமி நமக 11 தடவை ஜெபிச்சா போதும். எங்கிருந்து அம்பாள் வருவா? வெளியில இருந்து அந்த பிரம்ம முகூர்த்த தேவியாகப்பட்டவள் சரியா இருந்து காத்திருந்து வீட்டுக்குள்ள வருவா இல்லையா? வீட்லயும் லட்சுமி தேவி இருப்பா, ஆனா வீட்டுல மகாலட்சுமி நித்திய நிவாசம் பண்ணுவா. லட்சுமி மட்டும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாளாம், கடந்து போவாள். எப்படி ஒரு ஆற்றங்கரை போயிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றங்கரையில ஒரு தடுப்பு வச்சுன்னா அதை தாண்டி அது வருதோ, அதே போன்று அம்பாளாகப்பட்டவள் பெருகி வரக்கூடியதாக இருந்துருப்பா. கவலையப்பட வேண்டாம். அதனால காலையில எந்திரிக்கும் பொழுது கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு கதவை திறக்கும் பொழுது வரலட்சுமி நமக வரலட்சுமி நமக வரலட்சுமி நமகங்கிற மந்திரத்தை 11 முறை ஜெபித்து கதவை திறந்து பாருங்க. மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். நிச்சயமான சில நேரங்களில் சுப சகுனமாவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கே தெரியும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அம்பாளுடைய